அப்பா அப்பாவுக்கு நகைக்கடை இருந்தது. ஓகே. ம். அப்பாவும், அண்ணாவும் சேர்ந்து அவங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்து சேர்ந்து பண்ணதா கடை. அப்பா தான் ஃபுல் சார்ஜு எல்லாமே. ஆனா வந்து நல்லதா போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு கொஞ்சம் எ ஃபே ஃபேமிலிக்கு வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப பிரச்சனை ஓகே. வந்துச்சு. ஸோ அ ரொம்ப கீழ போயிட்டோம். அந்த டைம்ல வந்து அ நானும் இருக்கேன். என் தங்கச்சியும் பொறக்கறது முன்னாடி தான் இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. அ எ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமா இருந்துச்சு அப்பா, அம்மாக்கு. வந்துட்டு அப்பா சொல்லி சூசைட் பண்ணலான்னு கூட முடிவெடுத்தாங்க. ஆனா வந்து ஏதோ கடவுளோட அருள்னால தங் தங்கச்சியும் பொறந்தா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு சிங்கிங் பாடுறது ரொம்ப அதிலேருந்து கச்சேரியில ஸ்டார்ட் பண்ணி அ அ ஏர்னிங்ஸ் எல்லாம் கிடைச்சு. அதுக்குள்ள இருக்கிற ஏர்னிங்ஸ் எல்லாம் கிடைச்சு, நான் நெறைய ஷோஸ் பண்ணி வந்து நாங்க ஒரு சின்ன இடம் இருந்தது. அப்பாவுக்கும், அம்மாவுக்கும்காக ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல ஆ வீடு கட்டுறது எல்லா செலவும் எல்லாம் அந்த கச்சேரியில பண்ண காசு வச்சு காசு பண்ணுங்க. வச்சு பண்ணோம். 10 வருஷம் ஆச்சு. ஓகே. இப்ப எனக்கு 20 வயசு. 10 வயசு ஓகே. இருக்கும்போது தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பூரா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மீண்டும் ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணப்போ, கொஞ்சம் இடம் வாங்கி ஃப்ரண்ட்ல கார்டன் மாரியும் எல்லாம் அது வந்து எனக்கு ஏன்னா சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு சின்ன வயசுல இருக்கிற ஒரு ஆசை. என்னன்னா, சின்ன வயசுல நாம வரையறது என்ன? வீடு தான். வீடு தான். வீடு, பூவு, அதுதான் சூரியன். ஈஸியான ஒரு ஸ்கெட்சா இருக்கும். நம்ம ஆமா. எல்லாருமே வரைஞ்சு பழகுவோம். அப்போ நமக்கு சின்ன வயசுலயே நமக்கு இல்லாதது அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த அந்த ஒரு இதுல வச்சு தான் நான் வந்து எனக்கும் ஒரு வீடு வேணும். எனக்கு என் ஃபேமிலிக்கு ஒரு வீடு வேணும். அவங்களுக்கு நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அதான்.